தமிழக அரசு அறிவித்த டாப்ஸ் எனப்படும் புதிய ஓய்வூதியத்தின் அரசாணை வெளியாகி இருக்கும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கேட்டது இந்த ஓய்வூதியம் அல்ல, பழைய ஓய்வூதியம் தான் கேட்டது. அதை தராது அரசு ஊழியர் ஆசிரியர் மத்தியில் கொஞ்சம் மன வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கேட்டது நிறைவேறவில்லை. ஓய்வூதியம் என்ற பேரில் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஒன்றை செய்திருக்கிறது. ஆனால் இந்த அரசாணையில் ஒரு திருப்பு முனையாக என்ன செய்திருக்காங்கன்னா, ஓய்வு பெறும் காலத்தில் அவர்கள் டாப்ஸை தேர்வு செய்ய விரும்பினால் டாப்ஸ் தேர்வு செய்து கொள்ளலாம். 20 ஆண்டு காலமாகவே எங்களுக்கு என்ன செய்யணும், பென்ஷனே இல்லாமல் நிறைய பேர் இதில் தள்ளிட்டாங்க. எப்படின்னா பென்ஷன் இல்லாமல் தனியார் மயமாக்கி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, வெளியில் போய் வேலை செய்கிறாங்க பென்ஷன் இல்லாமல். ஒருத்தரையும் பார்த்தா திருவாரூர்லாம் பார்த்தா ஒரு சத்துணவு ஊழியர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. காரணம் என்ன, அந்த அரசாங்கம் 18-20 வருஷ காலமாக எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணல. தமிழக அரசு எங்களுக்கு ஒரு ஓய்வு திட்டத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. இது 1/1/2026 அமல்படுத்திருக்கு. சரியான திட்டம் தான் எங்களுக்கு பொறுத்தளவில். பசியாக கடந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு இந்த அரசு. அதுக்காக அந்த அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே 3 ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்தில் இப்போ இவர் முதல்வர் கொடுத்த திட்டங்கள் கொஞ்சம் உறுதியளிப்பு திட்டம் கொஞ்சம் சுமாராக பரவாயில்ல. மற்ற திட்டங்களோட இந்த திட்டம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. இன்னும் அந்த அரசாணை வந்த பிறகுதான் அதில் உள்ள என்ன தெளிவு இருக்கு அப்படின்றத நாங்கள் கண்காணித்து அதற்கு ஏற்ப நம்ம அரசிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கோம். இப்போ அரசு ஒரு பங்களிப்பு ஓய்வூதியம் 2002க்கு மேலே பங்களிப்பு ஓய்வூதியத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு சிறப்பு கருணைத்தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் குரல் பகுதிக்கு மானாமதுரை சேர்ந்த அரசு ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.